சிதம்பரம் அருகே சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட சிறுவன் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிக்கன் ரைஸில் மரவட்டை இருந்தது தெரிய வந்துள்ளது. காட்சிகளை பார்க்கலாம். சின்ன பையன் அவன் சாப்பிட்டு கையில் சிக்கன் ரைஸ் போட சொன்னால் மரக்கட்டை கிடக்கு. சிக்கன் ரைஸில் சின்ன பையன் அவன் சாப்பிட்டு கையில் எடுத்து கட்டுறான். இது என்னன்ட்டு யாரும் சாப்பிடாதீங்க. சிக்கன் ரைஸில் மரக்கட்டை கிடக்கு. சிக்கன் ரைஸில் யாரும் சாப்பிடாதீங்க. கடை நடத்துகிறேன், என்ன நடத்துகிறேன்? ஒரு கிச்சன் ஒரு டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா? அதில் என்ன பொருள் கிடக்குன்னு பார்க்குறது இல்லையா? அப்படின்னா காசு கொடுத்தானே பொருள் வாங்கிட்டு போகிறோம். காசு கொடுத்தானே பொருள் வாங்குறோம். சொல்லுங்கள். அவன் எடுத்து சாப்பிட்டு கையில் கட்டுறான். இது என்ன பண்ணிட்டு இல்லை ஏதோ ஒன்றா வருமா பசங்களுக்கு? அந்த ரைஸை கட்டு. ஸ்டேஷனுக்கு போ, வண்டி எடு, ஸ்டேஷனுக்கு கொடு. அது என்ன இது ரைஸில் என்னம்மா கிடக்கு? மரக்கட்டை கிடக்குமா? பச்சை புல்ல இல்லை அவ்வளோ அலட்சியமா என்ன பண்ணுறீங்க? இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா சமாளிக்க முடியுமா? உடம்பு சரியில்லைன்னா பணங்காசு போட புள்ளியோட வளர்க்குறோம். குழந்தை புள்ள சாப்பிட்றது தான் வாங்கிட்டு போகிறது. தெரியலன்னா என்னம்மா அது? இல்லை அது வந்து எத்தனை பீஸ் கிடக்குன்னு பாருங்க. ஒரு பீஸ்னா பரவாயில்ல, சின்னோண்டு ஒரு பூச்சினா இவ்வளோ பெருசு கிடக்குது. 3-4 பீஸ் துண்டா கிடக்கு. துண்டா அது எப்படி? அது ஒரு பீஸ். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன், இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிதம்பரம் ஓமக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் வீரமணி. இவர் அவரது எல்கேஜி படிக்கும் மகனுக்கு பெருமாள் கோவில் தெருவில் உள்ள பிரபல அசைவ உணவகத்தில் சிக்கன் ரைஸ் வாங்கி சென்றுள்ளார். சிறுவன் பள்ளி விட்டு வந்தவுடன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட சில நிமிடங்களில் வாந்தி எடுத்து மயக்கமடைந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் சிறுவனை சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை கொடுத்த போது மருத்துவர் சாப்பிட்ட உணவுதான் காரணம் என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சிறுவன் சாப்பிட்ட சிக்கன் ரைஸ் பரிசோதனை செய்த பெற்றோர்கள் அதில் பெரிய அளவு மரவட்டை துண்டு துண்டாக இறந்த நிலையில் கிடந்துள்ளது. இதனை பார்த்து மேலும் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் அந்த உணவகத்திற்கு எடுத்து சென்று கேட்டபோது தெரியாமல் இறந்துவிட்டது எனவும் மன்னித்துக் கொள்ளுங்கள் எனவும் கூறப்படுகிறது. எல்கேஜி படிக்கும் சிறுவன் ஆசையாக சாப்பிட்ட சிக்கன் ரைஸில் பெரிய அளவில் மரவட்டை கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரத்தில் நாளுக்கு நாள் அசைவ உணவகங்கள் அதிகரித்து வரும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்து சுத்தம் இல்லாமல் நடத்தப்படும் உணவு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த உணவகத்தில் அந்த பெற்றோர்கள் வாக்குவாதம் செய்த வீடியோக்கள் மற்றும் போட்டோக்களை அவர்களே சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். நன்றி கண்ணதாசன் உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.